நாம் தொடர்ந்து நம்முடைய சிரசின் உள் மூளை பகுதியில் இருக்கக்கூடிய அணுக்களை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம். அதில் 10 வட்ட அணுக்கள் இருக்கிறது என்று பார்க்கின்றோம். அதில் இறுதியாக இருக்கக்கூடிய களிவட்ட அணுக்களை பற்றி நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டே வருகிறோம். இன்றும் அதனை குறித்த ஒரு சில விளக்கங்களை கூடுதலாக நாம பார்க்க இருக்கிறோம். இப்ப பொதுவா நம்ம என்ன சொல்றோம், கலியுகம் அப்படின்னாலே நஞ்சுகள் சூழ்ந்த ஒரு யுகமாக இருக்கிறது அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப அந்த நஞ்சுகளைத்தான் நம்ம வந்துட்டு களி அப்படின்னே சொல்றோம். இப்ப எப்படி வந்துட்டு ஒரு உயர்ந்த காந்த ஆற்றலை நாம வந்துட்டு சிவ ஆற்றல் அப்படிங்கிறோமோ, அதே போன்றே எப்படி ஒரு உயர்ந்த வெப்ப ஆற்றலை நம்ம சக்தியர்கள், சக்தி தேவியர்கள் அப்படின்னு பெண் தெய்வங்களாக வைத்து வழிபடுகிறோமோ, அதே போன்றே இந்த களி அப்படிங்கிற இந்த நஞ்ச ஆற்றல் அதற்கு ஒரு பெயராக களி அப்படின்னு வைத்து கலியுகம் அப்படிங்கிறோம். அப்ப இந்த கலியுகத்தை ஆட்சி செய்வது அப்படிங்கிறது இந்த நஞ்சுகள் அப்படிங்கிறதா இருக்கிறதுனால கலிபுருஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம பிரபலமா கேட்டிருப்போம். கலிபுருஷன் ஆள்கிறான் கலியுகத்தை அப்படிம்பாங்க. எதற்கு அப்படின்னா, இப்ப நாம எல்லாருமே ஒவ்வொரு ஆத்மாக்கள். அப்ப ஆத்மா எதனால் ஆனது? ஆற்றல்களால் ஆனது. அப்ப யாரையாவது ஒருவரை குறிப்பிடணும் அப்படின்னா, இவர்கள் ஆத்மா, இவர் ஒரு ஆத்மா அப்படின்னு ஒருத்தர் ஒருத்தர் நம்ம வந்து டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது. என்னதான் ஒவ்வொருவருடைய ஆற்றல்கள் வேறு வேறா இருந்தாலுமே அவரவருக்கு ஒரு பெயர் அப்படின்னு நம்ம இங்க குறிப்பிடுறோம். அப்ப இந்த ஆத்மா இந்த ஆற்றலோடு இந்த உடலுக்குள் இருக்கிறது, இதற்கு இந்த பெயர் அப்படின்னு ஒரு நாமம் வந்து நமக்கு சூட்டுறோம். அதுதான் நம்முடைய அறிவுக்கு எட்டக்கூடிய ஒரு தத்துவ நிலைகளாகவோ அல்லது ஒரு புரிதலாகவோ இருக்கு. இதே போன்றுதான் இந்த களி அப்படிங்கிறது நஞ்சு ஆற்றல். அதை ஆளக்கூடியவர் அப்படிங்கிறவரை கலிபுருஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை மூலமாகவும் நம்முடைய புராணங்கள் இதிகாசங்கள்ல வந்து நம்ம கேட்டிருப்போம். அப்படி இந்த கலியுகத்தில் மட்டும்தான் தீயணுக்கள் இருக்கிறதா அப்படின்னா, இதற்கு முன்னால் இருந்த இருந்த அதாவது இருக்கின்ற திரேதா மற்றும் துவாபர அந்த வட்ட அணுக்களிலும் கூட தீய அணுக்கள் என்பது உண்டு. ஆனால் இந்த அளவிற்கு அதிகமாக இருக்காது. அதனுடைய எண்ணிக்கை என்பது குறைவாகவே இருக்கும் அப்படின்னு நமக்கு சொல்லப்படுது. இப்போ இறுதியாக இருக்கக்கூடிய 3 வட்டம் அப்படிங்கிறத கலிவட்டம் அப்படின்னும், அதை ஆட்சி செய்யக்கூடியவர்கள் அப்படிங்கும் பொழுது பராசக்தி அம்சமான தேவியர்கள் அப்படின்னும் நம்ம இதற்கு முன்னாலேயே பார்த்திருப்போம். அப்ப அவர்கள் எதை ஆட்சி செய்கிறார்கள்னு பார்த்தா, அந்த வட்டத்தில் இருக்கக்கூடிய நல்ல அணுக்களை காப்பது, நல்ல அணுக்களை மேலும் உயர்த்துவது, நல்ல அணுக்களுக்கு அதிகமான ஆற்றலை கொடுப்பது, இப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்ல எல்லாமே நம்முடைய தேவியர்கள் நமக்கு ஆசீர்வாதம் செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. இப்ப முதல் வட்டம் அப்படிங்கிறது முதல் அப்படிங்கிறது பின்னாடி இருந்து, இப்ப நம்ம எப்பவுமே வந்து கலிவட்டம் அப்படின்னா கடைசி வட்டம் அப்படின்னு சொல்லுவோம். அதுல முதல் வட்டம் இரண்டாம் வட்டம் அப்படின்னு சொல்லும் பொழுது கீழே இருந்து முதல் இரண்டு மூன்று அப்படியே ஒவ்வொரு படியா மேல 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 போறோம். அப்ப முதல் வட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது கலியுகத்தினுடைய கலிவட்டத்தினுடைய முதலாவது வட்டம். அதுல நம்ம பார்த்திருப்போம், இருப்பதிலேயே அணுக்களினுடைய எண்ணிக்கை மிகவும் அதிகமாக இருக்கும். அதே போன்றே தீய அணுக்கள் என்பதும் அதில் அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்க்கிறோம். இதுல அணுக்கள் தீயவையாக இருந்தா ஒருவருக்கு என்ன பாதிப்பு வரும் அப்படின்னா, அவர்களுக்கு நல்ல கல்வி அப்படிங்கிறது இருக்காது, அவர்களுக்கு கலைகள் அப்படிங்கிறது இருக்காது. அதாவது கல்வி கற்கக்கூடிய திறனே ரொம்ப கம்மியா இருக்கும். ஏன்னா ஒருவருக்கு ஒன்னு சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னா அப்படியே உள்ள போய் அவர்களுக்கு பதியுது அப்படின்னா உள்ள நல்ல விஷயங்கள் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்ப தீய அணுக்கள் அதிகமா இருந்ததுன்னா இதையெல்லாம் உள்ள ஏற்கவே ஏற்காது. அதனாலதான் ஒரு சில மாணவர்களுக்கு ரொம்ப கல்வியில ரொம்ப குறைவாக இருக்கிறது, அந்த மாதிரிலாம் நம்ம பார்க்கிறோம். இதுல இன்னொரு முக்கியமான சமாச்சாரம் என்னன்னா, ஸ்கூல்ல வந்து படிக்கக்கூடிய பிள்ளைகள் வந்து கல்வியில வந்து ரொம்ப வீக்கா இருக்காங்க அப்படின்னா அவர்கள் உண்மையிலேயே முட்டாள்கள்னு நாம எடுத்துக்கவே கூடாது. ஏன் அப்படின்னா, இந்த கலியுகத்தில் கல்வி முறை அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரே கல்வி. இப்ப ஒவ்வொரு ஆத்மா ஒவ்வொரு கிழமைகள்ல பிறக்கிறாங்க, ஒவ்வொரு கோள்களினுடைய ஆதிக்கத்தின் கீழ் வாழ்றாங்க அப்படின்னா அந்தந்த கோள்களினுடைய ஆற்றல்களை பொறுத்துதான் இந்த ஆத்மாவினுடைய ஆற்றலே இருக்கும். அப்ப
அவர்களுக்கு வேறு ஒரு கலைகள்ல ரொம்ப ஈடுபாடு அதிகமா இருக்கும். இதுவே ஒவ்வொரு கிழமைகள்ல பிறந்தவர்களாகட்டும், ஒவ்வொரு நட்சத்திரங்கள்ல பிறந்தவர்களாகட்டும், இந்த மாதிரி நம்ம வந்து பர்முடேஷன் காம்பினேஷன் போட்டோம்னா எத்தனை வகையான ஆத்மாக்கள் இருக்கின்றது என்று நம்மளால கணக்கே சொல்ல முடியாது. ஏன்னா ஒரே வீட்டுல பிறந்த இரட்டையர்களுக்கு கூட ஒரே மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஒருவர் வந்து பாட்டு கத்துக்க போனார்னா இன்னொருத்தர் டான்ஸ் கத்துக்க போலாம். அப்ப ஒரு நிமிடம் தள்ளி பிறந்தால் கூட ஒரு வேறு வகையான ஒரு ஒரு காம்பினேஷன் சேர்ந்து ஒரு ஆத்மா வருதுங்கும் பொழுது எப்படி ஒரே பாடங்கள் அது எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டு அதை படிங்க படிங்கன்னு திணிச்சு அதுல படிக்கிறவங்க நல்ல மார்க் எடுக்கிறவங்கள மட்டும்தான் அறிவாளிகள்னு சொல்வது இது ஒரு பெரிய முட்டாள்தனமான விஷயம். அதுதான் இந்த கலியுகத்தில் நமக்கு நடைபெறுகிறது. ஏன்னா ஒரு குழந்தைக்கு பார்த்தோம்னா நல்ல பேச்சு திறன் இருக்கலாம், அவர்களுக்கு தமிழ்ல ரொம்ப ஆர்வம் இருக்கலாம். ஆனா அவர்களுக்கு ஸ்கூல்ல என்ன பண்றாங்க, எல்லா பாடங்களும் கொடுக்கப்படுது, அதுல தமிழ் அப்படிங்கிறது ஒரே ஒரு பாடப்பிரிவா தான் இருக்கும். அதன் பின்னால் ஆங்கிலம் இருக்கும், கணிதம், அறிவியல், சமூக அறிவியல், இன்னும் பல்வேறு விஷயங்கள் இருக்கும். அப்ப குறிப்பிட்ட அந்த குழந்தை அதற்கு தமிழ் ஆர்வம் அதிகம் இருக்கிறது அப்படின்னா அதுல மட்டும்தான் அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டா படிப்பாங்க, அல்லது அதை படித்தால்தான் அவர்களுக்கு மிக எளிமையாக உள்ளே செல்லும். ஆனா மீதி இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ல எல்லாமே ஒரு ஆவரேஜா தான் இருப்பாங்க. அதற்காக அவர்களுக்கு அறிவில்லை அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அதை விட ஒரு பெரிய முட்டாள்தனமே நமக்கு கிடையவே கிடையாது. ஆனா இந்த காலத்தில் என்ன நடக்குதுன்னா, யாருக்கு என்ன ஆற்றல் இருக்கு, யாருக்கு என்ன பிடிக்குது அப்படிங்கிற மாதிரி எதுவுமே இல்லை. எல்லாரையும் ஒரு ஆட்டு மந்தைகள் போல பள்ளியில உட்கார வச்சு அந்த ஆத்மாவுக்கு பிடிக்காதத அல்லது அந்த ஆத்மாவினுடைய ஆற்றலுக்கு ஒவ்வாத கல்வியை திணித்து திணித்து அப்ப இருந்தே குழந்தைகளுக்கு மன அழுத்தம் அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருது. ஏன்னா நமக்கு பிடிச்ச ஒரு செயலை செய்யும் பொழுதுதான் அந்த ஒரு பூரண சுதந்திரம் நம்முடைய ஆத்மாவிற்கு இருக்கும். பூரண சுதந்திரம் இருந்தாதான் அந்த ஆற்றல் முழுமையா இறங்கி வந்து ஒரு செயலை செய்யும். ஆனா பிடிக்காத ஒரு செயல் அப்படிங்கும் பொழுது ஆன்ம ஆற்றல் இறங்கியே வராது. இப்படித்தான் இந்த காலகட்டம் எப்படிங்கிறது போகுது. ஆனால் அந்தந்த குழந்தைகளுக்கு எந்த கல்வியில் விருப்பமோ, எந்த கலைகளில் விருப்பமோ அதை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அதை நம்ம ஊக்கப்படுத்தும் பொழுது அவர்களுடைய முதல் வட்ட அணுக்கள் என்பது மிக ஆற்றலோடு இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப ஒரு கலைகள் அவங்க கத்துக்கிறாங்க அப்படின்னா அடுத்ததாக அதனை கொண்டு அவர்கள் வாழ்வில் சம்பாதிப்பது, அதுதான் இரண்டாம் வட்டத்தில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி அப்படின்னு அந்த தெய்வம் ஆளக்கூடிய வட்டம் அப்படிங்கிறோம். அப்ப முதல் வட்டம் கீழிருந்து முதலாவது வட்டம் அப்படிங்கிறதுக்கு தெய்வம் கலைவாணி, இரண்டாவது அப்படிங்கிறதுக்கு லக்ஷ்மி தேவி அப்படிங்கிறோம். இப்ப என்னதான் நம்ம வந்து படிச்சிருந்தாலும், என்னதான் ஒருவர் நல்ல கலைகள்ல சிறந்தவங்களா இருந்தாலும் கூட சிலர் வாழ்க்கையில் வந்து அவ்வளவு பெரிய ஆளா உயர்றது கிடையாது. ஏன்னா எனக்கு தெரிந்த ஒரு பெண்மணி இருக்காங்க, அவங்க வந்து இந்த மொழிகள் தமிழா இருக்கட்டும் ஆங்கிலமா இருக்கட்டும் மிக 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 ஒரு நல்ல எழுத்தாளர் மற்றும் அதை வந்துட்டு நல்லா எழுதக்கூடியவங்க. அவர்கள்ட்ட சொல்லி ஒரு டாபிக் கொடுத்து எழுத சொன்னோம்னா அற்புதமான ஒரு கட்டுரை எழுதுவாங்க. அதே போன்றே அவர்களுக்கு வீணை வாசிப்பது அப்படிங்கிறது ரொம்ப சுலபமா வரும். அவங்க வீணை வாசிக்கிறத கேட்டோம் அப்படின்னா உலகிலேயே சிறந்த வீணை வித்வானே தோத்து போயிடுவாங்க. இவங்க வீணை வாசிப்பது ஒரு பாட்டே பாடுற மாதிரி இருக்கும் வீணையில. அப்படியேப்பட்ட ஒரு பெரிய ஒரு ஞானம் இருக்கக்கூடிய ஒருவர் அவங்க வாழ்வில் இல்லாத கஷ்டமே கிடையாது. அவர்களுக்கு அதாவது செல்வ வளம் ஓரளவிற்கு இருந்தாலும் கூட அதை அனுபவிப்பதற்கான ஒரு நல்ல சூழல் இல்லை. உடம்புல ஏகப்பட்ட பிரச்சனைகள். இது போன்று ஒரு நிம்மதியே இல்லாத வாழ்க்கை ஒரு 20 வருடங்களா இருக்கு. இப்ப நம்ம சொல்றோம் இங்க வந்துட்டு கலைமகள் அப்படிங்கிற முதல் வட்டத்தில் இருக்கக்கூடிய அணுக்களுக்கெல்லாம் நல்ல ஆற்றல் போகும் பொழுது ரத்தம் குருதி அது மூலமாக சென்று சென்று அடுத்த வட்டத்திற்கு போகும். அப்ப அந்த வட்டத்தில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி அணுக்கள், அதாவது லக்ஷ்மி தேவி ஆளக்கூடிய அந்த கர்ம வினையை தாங்கி இருக்கக்கூடிய அணுக்களுக்கு நல்ல குருதி ஓட்டம் பாயும் பொழுது அந்த அணுக்கள்லாம் பிரிந்து அதன் மூலமா செல்வ வளம் வரும்னு பார்த்தோம். ஆனா இப்ப நாம பார்த்த இந்த விஷயத்துக்கும் படிக்கிற விஷயத்துக்குமே ஒரு நல்ல ஒரு கோர்வையா வரல. இது வேற மாதிரி இருக்கு, இது வேற மாதிரி இருக்கு, முன்னுக்கு பின் முரணா இருக்கு அப்படிங்களாம். இது எதனால் நடக்கிறது அப்படின்னா இரண்டாம் வட்டத்தில் இருக்கக்கூடிய ஆத்ம கருக்கள் சிறைப்பட்டுள்ளது எல்லாமுமே கர்ம வினைகளை தாங்கி இருக்கக்கூடியது. அப்போ நமக்கு
கர்ம வினைகளும் குறைந்திருக்க வேண்டும், கல்வியும் சிறந்திருக்க வேண்டும். இந்த இரண்டும் இணையும் பொழுதுதான் செல்வ வளம் அப்படிங்கிறது நம்முடைய மகரிஷிகள் சொல்வது போன்று பல்கி பெருகி இருக்கும். அதாவது செல்வ வளம் அப்படிங்கிறதே ஒன்று கிடைக்கும் அப்படின்னு நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம எதுவுமே எடுப்புல இந்த மாதிரி சொன்னாங்க, ஆனா இவங்க இவ்வளவு நல்லா படிச்சிருக்காங்க, இன்னும் ஏழ்மையிலேயே இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சோம்னா, கர்ம வினை அப்படிங்கிறது எந்த அளவுல இருக்கு அப்படிங்கிறது ஒரு விஷயம். இன்னொன்று, இது போன்ற நல்ல கலைகள்லாம் சின்ன வயசுல கத்துக்கிறாங்க. அப்ப அந்த மூளையில நல்ல அணுக்கள் எல்லாமே பல்கி பெருகும். ஆனா ஒரு கட்டத்துல அதுல இருந்து வெளியே வந்து நிறைய தீய உணவை சாப்பிடுவது, தீய விஷயங்களை செய்யும் பொழுது கற்ற கல்விங்கிறது மறக்காது. ஆனால் தீய அணுக்களும் அதிகமா பெருகிக்கிட்டே போச்சுன்னா முதலில் உடலில் இருக்கக்கூடிய ஆரோக்கியமே பாதிக்கப்படும். இது எல்லாமுமே இருக்கு. ஏன்னா இப்ப நம்ம பார்க்கக்கூடியது எல்லாமே ஒரு அல்கோரிதம் கிடையாது. இப்படி போனா இப்படி நடக்கும், இப்படி போனா இப்படி நடக்கும், இப்படி எடுத்துக்காமல் நிறைய காம்பினேஷனா சேர்ந்து சேர்ந்துதான் சில விஷயங்களை நம்ம பார்த்து புரிஞ்சுக்கணும். அதற்கு தான் நமக்கு அதீத புரிதல் என்பது இந்த அணுக்களை குறித்து வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ இது இரண்டாம் வட்டத்தை பொறுத்து. அப்புறம் மூன்றாம் வட்டம், அதுல இருக்கக்கூடிய அணுக்கள் எல்லாம் நல்ல அணுக்களாக நிறைந்திருக்கிறது அப்படின்னா அந்த அணுக்களை ஆளக்கூடிய சக்தி அப்படிங்கிறது உமாதேவி அப்படின்னு சொல்லப்படக்கூடியது. நம்ம அதை இன்னொரு வார்த்தையா துர்க்கை அம்மன் அப்படிங்கிற அம்மன் வழிபாடை நம்ம சொல்லலாம். அப்போ அந்த அணுக்கள் அதிகமாக பிரிந்திருப்பவர்கள், நல்ல அணுக்களாக இருப்பவர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா மிகவும் அன்பாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ இது மாதிரி முதலில் கல்வி, செல்வம், இதுக்கப்புறம் அன்பு, இது எல்லாமே ஒருவருக்கு வாழ்வில் வந்துட்டு நிறைந்திருக்கும் பொழுது அவர்கள் இந்த நஞ்சிலிருந்து விலகி விட்டார்கள், அல்லது கலியுகத்தினுடைய தாக்கத்திலிருந்து விலகி விட்டார்கள் அப்படின்னே நம்ம சொல்லலாம். அப்ப இதற்கப்புறம் அவங்க எங்க போவாங்கன்னா திரும்பவும் துவாபர யுகத்துல 3 வட்டம் இருக்கும். அதுலயும் முதலாவது வட்டம் என்பது கலைகளுக்கானது, இரண்டாவது வட்டம் செல்வத்திற்கானது, மூன்றாவது வட்டம் அன்பிற்கானது. ஆனால் இந்த கலிவட்டத்தில் இருக்கக்கூடியது எல்லாமுமே இந்த கலியுகத்தில் வெளி வாழ்க்கைக்கு உபயோகப்படுகிறது. அதே போன்றே அடுத்த வட்டத்திற்கு போயிட்டோம்னா அந்த அன்பு அப்படிங்கிறது இறைவனோட அன்பை பெற்றுத்தரும் அப்படிம்பாங்க. அந்த செல்வம், அந்த அறிவு அப்படிங்கிறது கோள்களை குறித்த அறிவெல்லாம் வரும்பாங்க. அதாவது கலிவட்டத்தில் இருக்கக்கூடிய அறிவுங்கிறது நம்முடைய பூமியை சார்ந்து இருக்கக்கூடிய அறிவு. இன்னும் உள்ளே போக 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 இன்னும் அடுத்தடுத்த கட்டமெல்லாம் நம்ம பார்ப்போம். இப்போதைக்கு முதல் கலிவட்ட அணுக்கள் மட்டும் பற்றி பார்த்துட்டு வரோம். இப்ப இந்த 3 தேவியர்கள் முறையே 3 வட்ட அணுக்களில் வட்டத்தில் இருக்கக்கூடிய நல்ல அணுக்களை ஆட்சி செய்கிறார்கள் அப்படின்னு பார்த்தோம். அப்ப இவர்களை நம்ம பணிந்து பணிந்து வேண்டும் பொழுதே இந்த 3 வட்டத்திலுமே நல்ல அணுக்கள் அதிகமாக பெருகும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ இதற்காகவே நமக்கு வந்துட்டு ஒரு பண்டிகையும் சொல்லியிருப்பாங்க. எல்லாருக்குமே தெரியும், நவராத்திரி அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்முடைய நாடுகள்ல வெகு விமர்சையாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு விழாவாக இருக்கு. எதற்காக இந்த நவராத்திரி குறிப்பிட்ட சில தினங்களில் நமக்கு ஏற்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த குறிப்பிட்ட சில நாட்கள்ல சக்தியினுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் அப்படின்னும், அதனால் அந்த நாட்களில் நாம அந்த தேவியரை பணிந்து வணங்கி போற்றும் பொழுது அந்தந்த வட்டங்களில் இருக்கக்கூடிய நல்ல அணுக்கள் என்பது நமக்கு பெருகும் அப்படிங்கிறதுனாலதான் இந்த நவராத்திரி அப்படிங்கிற இந்த ஒரு விஷயமே நமக்கு இங்கே சொல்லப்பட்டிருக்கு. இதுல அதுவும் குறிப்பா என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம நிறைய கல்வி கத்துக்கிறோம், நிறைய ஞானங்கள் போய் கத்துக்கிறோம், ஒவ்வொரு இடத்துல போய் ஆன்மீக கல்வி நிறைய கத்துக்கிறோம். உண்மையான கல்வி, வாழ்க்கை கல்வி அப்படிங்கிறது ஒருவருக்கு என்னன்னா அணுக்களை குறித்த கல்விதான் உண்மையான கல்வின்னு நம்முடைய மகரிஷிகள் எல்லாம் சொல்றாங்க. அப்போ வெளியே நம்ம என்னென்ன செயல்கள் செய்யறோமோ அதே போன்றே உள்ளேயும் என்னென்ன செயல்கள் செய்யணும், நம்முடைய அணுக்களுக்கு என்னென்ன செயல்கள் செய்யணும் அப்படிங்கறத ரெண்டையுமே பார்த்து செய்யும் பொழுது நமக்கு கட்டாயம் பலன்கள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ இந்த நவராத்திரி தினத்துல என்ன சொல்றாங்கன்னா முதல் 3 நாட்கள் அப்படிங்கிறது 3ஆம் வட்டத்தில் இருக்கக்கூடிய துர்க்கை அம்மனினுடைய ஆதிக்கம் என்பது அதிகமாக இருக்கும்.
அந்த ஆற்றல் பூமிக்கு அதிகமாக இறங்கி வரும்னு சொல்லலாம். அல்லது நம்முடைய மூளைக்கு உள்ளே நம்முடைய உயிரணுவே ஒரு ஆதிசக்தி அம்சம்னு சொல்றோம். அப்ப அங்கிருந்தும் ஆற்றல்கள் இறங்கி வருது அப்படிங்களாம். அப்ப முதல் 3 நாட்கள் என்பது 3ஆம் வட்டம். அப்ப அங்க துர்கா அப்படிங்கிற உமாதேவியோட அம்சம் தான் துர்க்கை அம்மனும் நம்ம சொல்லுவோம். அப்ப அவர்களை வழிபட்டு அந்த தேவியருக்கு உண்டான ஸ்தோத்திரங்களை சொல்லி பாடல்களை சொல்லி அவர்களுக்கு உண்டான உணவு என்ன அப்படிங்கிறத பார்த்து அப்படி பூஜை செய்யும் பொழுது 3ஆம் வட்டத்தில் இருக்கக்கூடிய நல்ல அணுக்கள் அதிகமாக பெருகும் அல்லது உயிர் பெறும் அப்படிங்கிறது. அடுத்த 3 நாட்கள் அப்படிங்கிறது லக்ஷ்மி தேவிக்கு, அடுத்த 3 நாட்கள் என்பது கலைவாணி அப்படின்னு சொல்லப்படுது. இப்ப நம்ம என்ன சொல்லலாம், கீழே இருந்து தானே நம்ம வந்துட்டு ஒவ்வொன்னா போகணும். இது ஏன் மேலிருந்து, அதாவது 3, 2, 1ன்னு ஏன் இப்படி வராங்க அப்படின்னா, நம்ம வெளியே இருந்து பார்க்கும் பொழுதுதான் கீழிருந்து 1, 2, 3ன்னு சொல்றோம். ஆனா உள்ளே இருக்கக்கூடிய உயிரணுக்கு அங்க இருந்து பார்த்தோம்னா கடைசியில இருக்கக்கூடிய 3 தான். அப்ப அந்த கடைசியா இருக்கக்கூடிய 3ல வந்துட்டு முதல்ல அந்த ஆற்றல் இறங்குவது அப்படிங்கிறது கலிவட்டத்தினுடைய 3ஆவது வட்டத்திற்கு தான். அப்புறம்தான் அடுத்த 3 நாள் 2வது, இறுதி 3 நாள் 1வதுன்னு மேலிருந்து இறங்கி வரும் ஆற்றல்கள் அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி இந்த 9 நாட்களையுமே நம்ம ரொம்ப சிறந்த முறையில வந்து உபயோகம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா 3ஆம், அதாவது கலிவட்டத்தில் இருக்கக்கூடிய அணுக்களில் உள்ள தீய அணுக்கள் குறைவதற்கும் நல்ல அணுக்கள் அதிகமாக பெருகுவதற்குமே நமக்கு மிக சிறந்த ஒரு வாய்ப்பாக அமையும் அப்படின்னு சொல்லப்படுது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த நாட்களில் வந்துட்டு நம்ம விரதம் அப்படின்னு ஒண்ணு மேற்கொள்ளுவோம்னு சொல்லுவாங்க. இப்ப விரதம் அப்படின்னா உண்மையிலேயே இங்க நம்ம ரிஷிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு சாப்பாடையுமே சாப்பிடாம இருக்கிறது விரதம் கிடையாது. அப்படி ஒருவேளை ஒருவர் வந்து எந்த உணவையுமே எடுத்துக்கொள்ளாமல் இருக்கிறார்கள் அப்படின்னா அது அவங்களுடைய உடலை அவங்க வந்துட்டு கிளென்ஸ் பண்ணிக்கிறதுக்கு, அதாவது ஒரு புதுப்பித்துக் கொள்வதற்கு அப்படிங்கிறதா அதை எடுத்துக்கலாமே தவிர அது வந்து நம்முடைய தெய்வங்களுக்கான விரதத்தோடு சேர்க்க கூடாது அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா இப்ப விரதம்னே பார்த்தோம் அப்படின்னா எந்த உணவுமே எடுக்காம இருக்கிறது ஒரு வகை, வெறும் தண்ணீரை மட்டும் எடுத்துக்கொள்வது ஒரு வகை, வெறும் பழங்கள் அதை மட்டும் எடுத்துக்கொள்வது ஒரு வகை, அல்லது வெறும் தேன் மட்டுமே எடுத்துக்கொள்வது ஒரு வகைன்னு பல்வேறு வகைகள்ல இருக்கு. அப்ப இதெல்லாம் செய்யும் பொழுது ஒவ்வொரு வகையான விரதத்திற்கு ஒவ்வொரு வகையான பலன் கிடைக்கும். ஆனால் குறிப்பா ஒரு தெய்வத்திற்கு நம்ம விரதம் இருந்தோம்னா, எந்த உணவையும் சாப்பிடாம இருந்தோம்னா பலனே இருக்காது அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த தெய்வத்திற்கு எந்த உணவு படைக்கப்பட வேண்டும் என்று நம்முடைய முன்னோர்களால் சொல்லப்பட்டுள்ளதோ அந்த உணவை அப்பொழுது நாம் எடுக்கும் பொழுது அதற்கான நல்ல ஆற்றல்கள், அல்லது அப்பொழுதுதான் எதற்காக விரதம் இருக்கிறோமோ அந்த விரதம் என்பது பூரணப்படும் அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த நவராத்திரி தினம் அதனாலதான் இவ்வளவு முக்கியமாக நமக்கு சொல்லப்படுது. ஏன்னா அப்போதான் நல்ல அணுக்கள் அதிகமாக பெருகும், சக்தி தேவியினுடைய ஆற்றல் விரைந்து செயலாற்றக்கூடிய காலமாகவும் அதுவாகத்தான் இருக்கிறது அப்படின்னு. அப்ப இந்த காலகட்டங்கள்ல தீய உணவு சாப்பிட்டால் என்ன நடக்கும், மாமிச உணவு சாப்பிட்டால் என்ன நடக்கும் அப்படின்னா அவர்கள் கட்டாயம் அழிந்து போவார்கள். அவர்களுக்கு வாழ்வில் வந்து உயர்வு அப்படிங்கிறதே இருக்காது. அப்படி அவர்கள் வந்து இந்த கலியுகத்தில் பெரிய பெரிய பணத்தை வைத்து கொண்டிருந்தாலும் கூட அவர்களுக்கு கட்டாயம் முக்திங்கிறது கிடைக்கவே கிடைக்காது. அவர்கள் மண்ணில் விழுந்து அழிந்தே போவார்கள் அப்படின்னு நம்முடைய மகரிஷிகள்லாம் நமக்கு இங்கே சொல்றாங்க. அப்போ இதுதான் நம்ம இதுவரை பார்த்த இறுதி 3 வட்டம், கலிவட்டத்தில் இருக்கக்கூடிய அணுக்கள் எப்படி நல்லவையாக தீவையாக இருக்கிறது, நல்லது அதிகமானா என்னென்ன நல்லது நடக்கும், தீயது அதிகமானா என்னென்ன தீயது நடக்கும். அப்போ நல்லதுக்கள் அதிகமாக பெருக வேண்டும் என்றால் எப்படி முதலிலிருந்து ஆரோக்கியமான உணவிலிருந்து ஆரம்பிப்பது அப்படின்னு பார்த்தோம். அப்ப அதற்கு தேவியர்களினுடைய ஆற்றல்கள் மிகவும் அவசியம் என்பதனால் நவராத்திரி என்ற ஒரு பண்டிகை நமக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த நேரத்தில் எப்படியாக விரதம் இருந்து எப்படியாக தேவியர்களை போற்றினால் நமக்கு நம்முடைய உள்மூளையில் நல்ல அணுக்கள் உயிர் பெறும் அல்லது அதிகரிக்கும் அப்படிங்கிறத இன்றைக்கு நமக்கு கிடைத்த மிகப்பெரிய ஞானமாக இருக்கிறது. இதனை நமக்கு வழங்கிய நம்முடைய ரிஷிகள், சித்தர்கள், நம்முடைய தெய்வங்கள் அனைவருக்கும் நம்முடைய ஆத்மார்த்தமான நன்றியினை தெரிவித்துக் கொள்ளலாம். நன்றிகள்.